சேலரி கையில வந்ததுக்கு அப்புறம் இப்படின்றதுக்குள்ள காணாம போகுதா? எப்படி போகாது? நீங்க தான் பினான்சியல் பிளானிங் பண்றது இல்லையே. பினான்சியல் பிளானிங் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கோலை செட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஒரு வீடு கட்டணுமா, இல்ல கார் வாங்கணுமா, இல்ல ஒரு யூரோப் ட்ரிப் போகணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அது கிளியரா செட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுங்க. அதாவது இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதுல எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவு சேவ் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அடுத்ததா உங்க பட்ஜெட்டை 50-30-20 ரூல்ல செட் பண்ணுங்க. அதாவது 50% உங்களோட தேவைகளுக்கும், 30% உங்களோட ஆசைகளுக்கும், 20% உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்குங்க. ஃபியூச்சர்ல எந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வரும் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியாது. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் போற தேவையான இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம். இனி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்ட், ரியல் எஸ்டேட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ பிளான் பண்ணியாச்சு. இப்போ பிளான் பண்ணதை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டிய டைம் வந்துருச்சு. லைஃப் ஒவ்வொரு கட்டத்திலயும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளானையும் மாத்துங்க. இனி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணலாம்.